பெயரின் அர்த்தம் என்ன? தானியேல். தானியேல் என்ற பெயரின் அர்த்தம் தேவனே என் நியாயாதிபதி. பழைய ஏற்பாட்டில் தானியேல் என்ற பெயரில் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் உள்ளது. தானியேல் என்ற பெயரின் அர்த்தம் தேவனே என் நியாயாதிபதி என்று பார்த்தோம். இப்போது வேதாகமத்திலிருந்து தேவன் நம் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நம்மை எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்பதை பார்ப்போம். சங்கீதம் 50:6. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. இந்த உலகத்தில் சிறுமைப்பட்டவர்கள் மீதும் அப்பாவிகள் மீதும் அநேக தீங்குகள் நடக்கிறது. இதை பார்க்கும்போது தேவன் இருக்கிறாரா, தேவன் இதற்கு எப்போது நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்ற ஒரு கேள்வி நம் மனதில் எழும்புகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் சகலத்தையும் நியாய தீர்ப்பார் என்று. பிரசங்கி 5:8. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. இப்போ தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படும் போதும் நியாயம் புரட்டப்படும் போதும் நாம் அதை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் எல்லோருக்கும் உயர்ந்தவர் இருக்கிறார், அவர்தான் தேவன், அவர்தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் எல்லாருக்குமான நீதியும் நியாயத்தையும் ஒரு நாள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை வேதாகமம் நமக்கு தருகிறது. தேவன் எப்போது நியாய தீர்ப்பு தருவார்? சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்துவானவர் 2ஆம் முறையாக மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியையும் அதிலுள்ள ஜனங்களையும் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கப் போகிறார். இப்போ நமக்கு இதில் இருக்கிற ஆறுதலான செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் பிசாசான நிறைய அநீதிகளை பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனால் கடைசியில் தேவன் நம்மை நியாயம் தீர்த்து நீதியாக சத்தியத்தோடு நம்மை நியாயம் தீர்த்து நமக்கு ஏற்ற பலனை நன்மையை தருவார். அதனால் நாம் நன்மை செய்ய துவண்டு போகாமல் தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நன்மை செய்து வாழும்போது இறுதியில் தேவன் நமக்கு நிச்சயமாக நீதியோடு நம்மை நியாயம் தீர்த்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.